வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நான் பழஞ்சோறு கஞ்சி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இந்த பழஞ்சோறு கஞ்சிக்கு வந்து நான் இன்றைக்கு சமைச்சு வச்ச ரைஸ் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கு. ஸோ இதில் வந்து 200 கிராம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த பழஞ்சோறு கஞ்சிக்கு வந்து மண் பானையில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைப்பாங்க. பட் எனக்கு பானை இல்லை இன்றைக்கு. ஸோ அதால் இந்த மண் சட்டியை தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். 200 கிராம்ஸ் அவிச்சு வச்சுருக்க இந்த ரைஸுக்கு வந்து இதில் வந்து தண்ணி இருக்குது 360 மில்லி லிட்டர், எல்லாட்டிக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ இதில் விடுங்கோ. தண்ணி விட்ட பிறகு லைட்ல மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி போட்டு ஓவர் நைட் வந்து இப்படியே வைக்க போறேன். நீங்க அதை திருப்பி திறந்து கரண்டி வச்சு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஸோ நாளைக்கு விடிய நான் உங்களுக்கு இந்த கஞ்சி எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டித்தாரேன். இந்த ரைஸ் வந்து ஓவர் நைட்டா வந்து நான் அப்படியே மூடிட்டு வச்சேன். நான் தண்ணியில இருந்து நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து கையால வந்து பிசைஞ்சு விடுவோம். நல்லா சாஃப்ட் ஆயிட்டுது ஊர்னபடியா. அந்த காலத்துல வந்து இதை வந்து விடிய எழும்பி இதை செய்து குடிப்பாங்க. இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்மை என்று சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து வெளிநாட்டுல குளிர் நாட்டுல இருந்தீங்கன்னு சொன்னா அந்த உங்களோட வின்டர் டைமை வந்து இது செய்து குடிக்காங்க என்று சொன்னா குளிர்மை என்றபடியா உடம்புக்கு. இதே நீங்க வந்து சம்மர் டைம்ல வந்து சூடான நாட்களை வந்து விடிய இது ஒவ்வொரு நாளுமே நீங்க செய்து குடிச்சிங்கன்னா நல்ல உடம்புக்கு. அந்த நாட்களை வந்து இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் செய்து குடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது நான் ஆகலும் பிசையில ஒரு அளவுக்கு பிசைஞ்சிருக்கிறேன். ஸோ இது பிசைஞ்சு போட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேருங்க. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் இருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன், பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு. முதலாம் பால் 235 மில்லி லிட்டர், எல்லாட்டிக்கு 1 கப் இருக்குது. இதை இதில் விடுங்க. இதில் வந்து அரைவாசி தேசிக்காய் இருக்குது. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் லைம் ஜூஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் விட தேவையில்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கஞ்சியை வந்து அந்த நாட்களில் வந்து கருவாடு ஒன்று சுட்டுட்டு கருவாடை சாப்பிட்டு இதையும் குடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் கருவாடு ஒன்று சுட்டுட்டு இப்படி செய்து குடிங்க. உடம்பு ரொம்ப நல்ல இது நல்ல குளிர்மை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் குளிர் நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வின்டர் டைமில் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள் குடிக்கிறது. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது செய்து முடிஞ்சுது. ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பழஞ்சோறு கஞ்சி. இந்த கஞ்சியெல்லாம் செய்து முடிஞ்சுது.